நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா, உடனே செயல்படு என் தோழா. தமிழ்நதி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நமது பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலத்தில் மதுரையில் கூட்டம் நடத்துவதற்கு 2 இடங்கள் தேர்வு செய்து அனுமதிக்காக அனுப்பப்படுகிறது. அதில் ஒரு இடம் கூட்டம் நடத்துவதற்கு ஒதுக்கப்படுகிறது. அந்த இடத்தை பார்த்தீர்களானால் முள்ளு, காடு, புதர்கள் மண்டி கிடைந்த பகுதியாக இருக்கிறது. இதில் எப்படி கூட்டம் நடத்த முடியும் என்று யோசிக்கிறார்கள். நமது தலைவர் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய கட்சியினுடைய கூட்டம் என்பதை அறிந்த தொண்டர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அதை எப்படி சமதளமாக்கினார்கள் என்பதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இதில் ஒன்று நாம் கவனிக்க வேண்டும். இந்த காலத்துல எவ்வளவு பெரிய காடா இருந்தாலும் ஜேசிபியை வச்சு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல காலி பண்ணிடுவாங்க. ஆனால் அடர்ந்த முட்புதர்கள், முள்வேலிகள் இவற்றை நீக்குவதற்கு ரசிகர்களும் தொண்டர்களும் எவ்வளவு ஆர்வமாக முயன்றிருப்பார்கள் என்பதை உங்களுடைய எண்ணத்திற்கே நான் விட்டு விடுகிறேன்.